தாவேக்காவில போய் செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறாரு. இதை தாவேக்கா தற்கூரிகள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாலும், தனக்கே உரிய பாணியில சைலண்டா சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க திராவிட கழகத்தை சேர்ந்த மதிவதனி. இவங்களுக்கு சோசியல் மீடியால ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் ரொம்ப கருத்தியல் ஆழத்தோட தெளிவாக எளிமையாக மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாங்க. அப்படித்தான் தாவேக்காவுடைய பாலிடிக்ஸ இங்க கிளீனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அவசியம் எல்லோரும் காண வேண்டிய ஒரு காணொளி. தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் போனா எங்க அண்ணன் உதயநிதியை பார்க்கலாம். பங்களாக்குள்ள ஏசி ரூம்ல போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கேன்பா சொல்றதுக்கு கூட வெளியே வாட்ச்மேன் இல்ல. யார் தலைவர், யார் லீடரா இருக்க முடியும், யார் நம்மை வழி நடத்த முடியும்னு சொன்னா, திரையில் இல்லாமல் தரையில் நிற்பவர் தான் நமக்கு தலைவராக இருக்க முடியும். அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும். இன்னைக்கு இந்த வடிவேல் படத்துல ஒண்ணு கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? கோழி பிடிக்கிறவரு என்னென்னமோ ஆள் எடுப்பாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே இப்போ ஞாபகம் வந்துச்சு. நீ ஆர்எஸ்எஸ்ல இருக்கியா, வா மாநில பொறுப்பு. நீ பிஜேபியில் இருக்கியா, வா உனக்கு ஒரு பொறுப்பு. நீ அதிமுகவில் இருந்துட்டு வந்திருக்கியா, வா உனக்கு ஒரு பொறுப்புன்னு வடிவேல் படத்துல கிரிக்கெட்டுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இன்றைக்கு தோன்றிய கட்சிகள் எல்லாம் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர்களை நாம் ஏன் எதிர்க்கிறோம்? பழசா இருந்தாலும் புதுசா இருந்தாலும் ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டா, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, குறிப்பாக மாணவர்களே, வந்திருக்கக்கூடிய இளைஞர்களே, தமிழ்நாட்டில தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் காமெடி சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில தான் நம்ம இவங்க எல்லாத்தையும் கார்ட்டூன் சேனல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர்கள் காமெடி பீஸ் கிடையாது, அதிபயங்கரமானவர்கள், கலவரக்காரர்கள், வன்முறையாளர்கள். பிஜேபி வட இந்தியாவில் செய்த அனைத்தும் அட்டூழியம். பெண்கள் மீது அவர்கள் நடத்திய கொடுமைகள் ஏராளம். இஸ்லாமிய மக்கள் மீது அவர்கள் தொடுத்தது போர். உங்களுக்கு திரை கவர்ச்சி இருக்கலாம், ஐயோ நம்ம அண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சு சண்டை போடுறாருன்னு தெரியாம இருக்கலாம், உண்மையாவே நம்ம அண்ணன் சண்டை போடுறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கலாம், ஐயோ ஹீரோயின் எல்லாம் அண்ணன் தான் போய் காப்பாத்துறாரு போல நம்பிக்கிட்டு இருக்கலாம். நீங்க ஏதாவது நினைச்சு புதுசா ஆரம்பிக்கிற எந்த கட்சிக்கு போனாலும் சரி, அங்கு வகிக்கக்கூடிய மாநில பொறுப்பும் திமுகவில் வகிக்கக்கூடிய வட்ட செயலாளர் பொறுப்பும் இணையானது. இவரை கொண்டாட